अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தை. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. பெரிய ஆதரவாக கொடுக்குறீங்க. வார பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், போடுற ஒரு ஷாட்டுமே மினிமம் 1 மில்லியன் டச் ஆகுது. பகவத் சங்கல்பம். நான் சொல்றது உங்களுக்கு பலிக்கிறதுங்கிறது என்னுடைய குரு வியாசராஜருடைய அனுகிரகத்தின் மூலியமா அது நடக்குது. ஐம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% மேட்ச் ஆகிறதே பெரிய விஷயம். அதில் நிறைய பேர் நீங்கள் பல்ல பிடுங்கினதுலேருந்து பேக்கில் சுளுக்கு பிடிச்சது வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஐம் ஃபெல்ட் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு சுளுக்கு பிடிக்கிறதுனால கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கிறதுங்கிறதுனால. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயங்களில் பார்க்கணும், உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினானதே வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். அதில் மிக முக்கியமானது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். ஸோ டைமில் தான் நிறைய பிரச்சனையே இருக்குது. ஏன் எல்லாருக்குமே ஜாதகம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணினா 2 மணிக்கு பறக்கவே மாட்டாங்க. ஒன்று நான் சொல்கிற மாதிரி 2:56 இருக்கலாம், இல்லை 3:02 இருக்கலாம், இல்லை 2:10 இருக்கலாம். அது நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதக பலன்கள் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், தாராளமாக புக் பண்ணலாம். இன்னொன்று நிறைய தாராளமான கமெண்ட்லாம் நிறைய வருது. இது வந்து நான் பண்ணுறது, இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான். நான் யாரும் எல்லா சேனல் மாதிரி நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, ப்ரீமியமாக போகிறதெல்லாம் கிடையாது. கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் தான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க எங்கிட்ட தான் பார்க்கணும் நான் கேட்குறது கிடையாது. அதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது. அதை நான் கண்டுக்காமல் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் பார்க்குறதே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதனால் அதில் ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் மண்டையை போட்டு உங்களுடைய சஜஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வன்மமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய வளர்ப்பு அவ்வளோதான். அதனால் பெருசாக அதெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ப்ராஸ்பெக்ட், அதாவது மார்கழி மாதத்தோடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. மார்கழி அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு யார் சொன்னா? மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார். ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து போய் டேரெக்டாக சுவாமி தரிசனம் வரும்போது தர்மம் நிலைநாட்டப்படும். உங்கள் குழந்தைகள் வழி தவறி போகிறாங்க, 13 வயசு 14 வயசு குழந்தைகள்லாம் வந்து இஷ்டத்துக்கு லவ்ங்கிறது என்னென்னமோ வந்து, அதாவது பசங்க வந்து பைக்கில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறோம், அந்த பையனை பார்த்து லவ் பண்ணிடுறது, இந்த மாதிரி ஓடின்னு இருக்கு. எல்லார் வீட்லையுமே கிருஷ்ணா ஜபம் செய்யணும். எந்த அளவுக்கு நீங்கள் கிருஷ்ணா ஜபம் பண்ணுறீங்களோ, நான் சொல்கிறது எல்லாமே 2K கிட்ஸ்க்கு. உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகணும்னாலும் கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹ, க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹ. கிருஷ்ணனுக்கு போய் நீங்கள் வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த லவ் உண்மையான லவ்வா, இல்லை அந்த பையன் தப்பான பையனா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த கிருஷ்ணனே உங்களுக்கு வழிகாட்டுவார். ஸோ அதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும். இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை, திருவம்பாவை ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஸ்தானம். 30ஆம் தேதி டிசம்பர் இருக்கிறதுலே விசேஷமான அனுஷ்டானமே ஏகாதசி அனுஷ்டானம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய உபவாசம் செய்து நிறைய விஷயங்கள் நம்ம பாரத திருநாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு சுவாமிஜி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, ஏகாதசி அன்னைக்கும் நீங்க உபவாசம் பண்ணா, விரதம் இருந்தா 2035க்குள்ள நம்மளுடைய நாடு வல்லரசாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தோட சொல்ல அவர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஹம்பிளா கண்டிப்பா பண்ற சுவாமிஜின்னு சொல்லி அவரே ஒத்துருக்காரு. அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஏகாதசி அனுஷ்டானம் கண்டிப்பா செய்யலாம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள்ல நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள், சாதாரணமான ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு வர்றது, ஃபுல்லா உபவாசம் இருக்கும். நிர்ஜலமாக உபவாசம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்குதோ அது தடுக்கப்படும். அதாவது இயற்கையே அதை தடுக்கும், யாரும் போய் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது நீங்களுமே நல்லா இருப்பீங்க. இந்த நாம் மார்கழி மாதம் முழுக்க பார்க்கும்போது 20, 21, 22 இந்த 3 நாட்கள் கடுமையான மழை, பூகம்பம், அசம்பாவிதம், ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளைட்டு கிராஷ், ஃப்ளைட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வன்மமான குற்றங்கள் எல்லா இடத்துலையுமே அதை நம்ம காணக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி ஜனவரி 2, 3, 4மே அதிகப்படியான மழை, வெள்ளம், பயங்கர காத்து, அதுக்கும் மேலே சில சைக்ளோனிக் எஃபெக்ட் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் பார்க்கறது மெயினாக US, இங்கிலாந்து மாதிரி இடங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யூஎஸ்ல ரொம்ப முக்கியமான அந்த தப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஃப்ளைட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
குற்றங்கள் எப்படி சொல்லணும்னா சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ல நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள், இல்ல மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் செய்திருக்கக்கூடிய அநீதி, இதெல்லாம் கண்டிப்பா வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் பயங்கரமான ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு. மெயினா நான் பார்க்கறது ஈரோடு, பயங்கரமா ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னிமலை, பொள்ளாச்சி, ஆழியார், எனக்கு மனப்பாடமே ஆயிப்போச்சு. இந்த இடங்கள் எல்லாமே டிசம்பர் மாசம், அதாவது மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடுகள்ல ஆஸ்திரேலியாவும் சரி, டென்மார்க்கும் சரி, ஜெர்மனியும் சரி, மலேசியாவும் சரி அதிகமான பாதிப்புகள், சில இடங்கள்ல தீ விபத்துகள், சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள், சில இடங்கள்ல நிலச்சரிவுகள், இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கும் மேல அடுத்த 1.5 மாசம் மெயினா நீலகிரி ஏரியா ஃபுல்லா மலை பிரதேசங்கள், கேரளா, கர்நாடகா அதிகமான ஃப்ளட்ஸ், பூகம்பம், நிலநடுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடு சைடு பார்க்கும்போது இந்த மார்கழி மாசத்துல மெயினா நாகப்பட்டினம், அரியலூர் மாதிரி இடங்கள், அதே மாதிரி டோட்டலா அந்த திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இந்த சைடு சிதம்பரம் ஆகட்டும், இந்த ஏரியா விருதுநகர், இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாவே வந்து அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. உலக நாடுகள்ல அதிகமான பாதிப்புகள், அரசனுக்கே கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல மெயினா கனடா மாதிரி இடங்கள், இங்கிலாந்து மாதிரி இடங்கள், லண்டன் மாதிரி இடங்கள், அதே மாதிரி இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் மாதிரி இடங்கள், சான் பிரான்சிஸ்கோ, பெல்ஜியம் மாதிரி இடங்கள், இங்கெல்லாம் வந்து அதிகமான வன்மங்கள், குற்றங்கள், அநீதி செய்திருக்கக்கூடிய நிலைமைகள்ல அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நிறைய தண்டனைகளும், சில இடங்கள்ல கிராஷஸ் கூட நடக்கும், விபத்துகள், அட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். நான் பார்க்கறது அதிகமான இயற்கை சீற்றங்கள் தான் அதிகமா இருக்கு இந்த இடங்கள்ல. மெடகாஸ்கர், பிரான்ஸ், ஹங்கேரி, இட்டலி, அதே மாதிரி நாட்டிங்ஹாம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ், கிராஷஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல தீயினால விபத்துக்கள் அதிகமா இருக்கு. இந்த இருக்கக்கூடிய மத கலவரங்கள் நடக்கலாம், கோஷ்டி மோதல்கள் நடக்கலாம். மார்கழி முடிஞ்சுன்னா போருடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்க்கறது கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதோட பெருசா நடக்கும். அதான் அடுத்த 2 மாசம் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ மார்கழி மாசத்துல கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு? சனி ஆஸ் யூஷுவல் வந்து மீனத்துல உட்கார்ந்துருக்கிறது, ராகு சதய நட்சத்திரத்துல கும்பத்துல உட்கார்ந்துருக்கிறது, அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா சிம்மத்துல பூர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறது, குரு வக்கரமாக புனர்பூச நட்சத்திரத்துல மிதுன ராசியில உட்கார்ந்துருக்கிறது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 கிரகங்கள் எங்கே சேருதுன்னா தனுசுல சேருது. தனுசுங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல போய் இந்த மாதிரி 4 கிரகங்கள் சேர்றது அப்படிங்கிறது பொதுவாகவே அவ்வளோ நல்லது கிடையாது. குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கன்னா நிறைய நல்லது நடக்கணும்னு எடுத்துக்கலாம். ஆனால் கிரக யுத்தத்தில் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுகிறது, டெக்டோனிக் பிளேட்ஸ் ஷிஃப்ட் ஆகிறது. ஜப்பான்ல பெரிய அளவுக்கு பூகம்பம், சுனாமி மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இடங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி இடங்கள், மெடகாஸ்கர் மாதிரி இடங்கள், அதே மாதிரி இட்டலி, பிரான்ஸ், நேப்ளிஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதில் எல்லாமே நமக்கு என்ன நடக்க போகிறது? இதில் மார்கழி மாதம் ஆஸ் அ ஹோல் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு முக்கியமான முடிவுகள், சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அதாவது இந்த மதிப்புக்குரிய விஷயங்கள் கிடையாது, பெருமதிப்புக்குரிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறது மிதுனத்துக்கு, துலாத்திற்கு, மெயினாக கும்பத்திற்கு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் டைம்ங்கிறது மார்கழி மாதம் நடக்க போறக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். இதில் யாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் கண்டிப்பாக விருச்சிகம், கடகம், மீனத்துடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பார்த்துக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உடம்பு ஹீட் ஆகிறது, வயிறு உபாதைகள், அடிவயிறு கோளாறு, அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய ஜுரம் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்ல தனுசு ராசியில தான் சூரியன் இருக்க போகிறார். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரம், 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. நீங்க வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு 2 வேலை கிடைக்கும். மார்கழி முடியறதுக்குள்ள மீனத்துல வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக 2 வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். மோஸ்ட்லி வெளியூரா இருக்கலாம், இல்ல வெளி மாநிலமா இருக்கலாம், இல்ல வேற நாடாக இருக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்களோ அங்க வந்து எனக்கு விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் பிரச்சனை, என்ரோல் பண்ணல, எதுவா இருந்தாலும் நடத்தணும், கவலையே கிடையாது. மிஸ் ஆனது இப்போ வந்து மிஸ் ஆகாது, கைவிட்டு போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு, இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் ஈஸியா முடிஞ்சு. தொழில் ஸ்தானம்ல பலமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும், 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கிறது, தொழில் நல்லா விருத்தி அடையும், யோகமான காலகட்டங்கள்ல நீங்க இருக்கீங்க, மன நிம்மதி அதிகரிக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் பாக்யஸ்தானம், காலபுருஷனுக்கு பாக்கியத்துல போய் 4 கிரகம் குரு வீட்டில் உட்காரும் போது உங்க ஆடிய சனி உட்கார்ந்துருக்கா, கண்டிப்பா புது தொழில்
தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும், புது வேலை ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அட் தி சேம் டைம் லிகமெண்ட் பார்த்துக்கணும், கால் முட்டி கொஞ்சம் பார்த்துக்கணும், பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவிலுக்கு போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மிகவும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் மீனராசி நண்பர்கள் இருக்க போறீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் சரி, பொருளாதாரமும் சரி, நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும். என்ன கவனமாக பார்த்துக்கணும், நரம்புகள், மனசு இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு வேற லெவலுங்க. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதாரம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் பண்றேன்னு வேண்டிக்கிங்க, சூப்பரா இருப்பீங்க. மார்கழி மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜனவரி மாதம் 13, 14, 15, 16 போகி, பொங்கல், மாட்டு பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி விஷயம் வெரி ஹாப்பி நியூ இயர் 2026 உங்க எல்லாருக்குமே சுபிக்ஷமாக இருக்கட்டும், ஐஸ்வர்ய கட்டாட்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். அடுத்த வருஷம் சந்திக்கலாம்.